நாளும் கோலும் என்ன செய்யும். நான் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் முருகபெருமான் குருவழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பேச்சு அனைவருமே பிளே தமிழ கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு மனிதன் பிரம்மாண்டமா வாழணுமா, பிளே தமிழ பார்க்கணும். ஏன்னா ராகு பகவானும் சுக்கிர பகவானும் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி பயிற்சியாராருங்க. மார்ச் மாதம் 1ஆம் தேதி வரை உங்க வாழ்க்கையுடைய வரலாறே மாறும். பாத்துங்க, பிரம்மாண்டத்துக்கு ராகு பகவான், பெருகுண்ட பணத்துக்கு ராகு, சுக்கிர பகவான் திடீர் ராஜயோக கடவுளை சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பேச்சு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை மாற்றிப்படும். நீங்க கவனிக்கக்கூடிய ஒரே விஷயம் ஒன்றும் கிடையாது, உங்க ஜாதகத்துல ராகுவும் சுக்கிரனும் எப்படி இருக்குது. அனைவருமே எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த 2 கிரகம் மட்டும் நல்லா இருந்துட்டா மட்டும் போதும், உங்க வாழ்க்கையுடைய தரமே உயரும். ஏன்னா நம்ம தொடர்ந்து பிளே டைம்ல எல்லா கிரக பயிற்சி கொடுக்கணும், நிறைய சப்போர்ட் பண்றீங்க. இப்ப ஏன் இந்த வீடியோ பார்க்க சொல்றோம்னா, ஒரு மனிதனுக்கு திடீர் ராஜயோகத்தை காட்டக்கூடிய சுக்கிரபானம் சொல்றாங்க. திடீர்னு ஒரு மனிதனுக்கு ஏன் சுக்கிரதசை சுக்கிர புத்தி வந்தா ஏன் ஜாதகம் எடுத்து வேகமா வர்றாங்க, டக்குன்னு அள்ளி யோகத்தை கொடுத்துருவாரு. அதே மாதிரி இந்த ராகு கொண்டு எல்லாரும் பயப்படுவாங்க. பயப்படாதீங்க. ஒரு மனிதனுக்கு பெரிய அளவில் சாதிக்கும்னா ராகு பகவான் தான் வேணும். அப்படிப்பட்ட இந்த கிரக பயிற்சி உங்களுக்கு மார்ச் மாதம் 1ஆம் தேதி வரை பயங்கரமா இருக்கு. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் யோகம் இருக்கு. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த விருச்சக ராசி என்பர்களே, பொதுவாக விருச்சக ராசி காலபுருஷனுடைய 8வது ராசி தான் இந்த விருச்சக ராசி. எப்போதுமே சரி, விருச்சக ராசி பாருங்க, ஒரு விஷயத்தை திடீர்னு முடிவெடுக்கக்கூடிய ஒரே ராசி தான் இந்த விருச்சக ராசி மட்டும்தான். எப்படி ஒரு விஷயத்த பயங்கரமா திடீர்னு திங்க் பண்ணக்கூடிய குணம் இந்த விருச்சக ராசியில் நிறைய இருக்கும். ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க விருச்சக ராசிக்காரர். ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க விருச்சக ராசிக்காரங்க. எப்போதுமே சரி, ஒரு தைரியம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம், அறிவான குணம் எல்லாமே பாருங்க இந்த விருச்சக ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். அப்படிப்பட்ட விருச்சக ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார், கண்டிப்பா அந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ பாருங்க விருச்சக ராசிக்கு. ஏன்னா எல்லா கிரகமும் உங்களுக்கு இப்போ பலமா இருக்குது. தயவு செய்து ஜாதகத்துல இந்த ராகு சுக்கிரன் நல்லா இருக்கணும். ஒரு மனிதனுக்கு நம்ம பெரிய லெவல்ல சாதிக்கணும்னா கண்டிப்பா ராகு பகவான் தொடர்பு இல்லாம சாதிக்க முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு பிரம்மாண்டமான ஒரு வேலையை பார்க்கணும்னா ராகு பகவான் வேணும். சுக்கிரன் நம்முடைய ஆசையை காட்டக்கூடிய ஆடம்பர சொகுசுக்காரு, சொகுசு பங்களாம், மனைவி, திருமண, குடும்ப வாழ்க்கை எல்லாமே ஒரு திடீர்னு ஒரு மனிதனுக்கு ஜாக்பாட் யோகம், லாட்ரி யோகம் அடிக்கனா சுக்கிர பகவான் வேணும். அப்போ எல்லாருமே இந்த வீடியோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடக்கூடாது. உங்களுக்கு நல்ல இடத்துல எல்லா கிரகம் இருக்கிறதுனால தான் இந்த வீடியோ நான் பார்க்க சொல்கிறேன். ஏன்னா எல்லா கிரகமுமே ராகுடைய நட்சத்திரத்தை போகிறதுனால தான் உங்களுக்கு நல்ல ஒரு யோகங்கிற விஷயத்த நம்ம சொல்ல வர்றோம். கண்டிப்பாக விருச்சக ராசியை பொறுத்தவரை கெட்டது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக தான் அதிகமாக இருக்குது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஏன்னா எவ்வளோ ஒரு கண்டத்தை தாண்டி நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஓப்பனாக சொல்கிறேன், நம்ம எல்லாருமே ஒவ்வொரு கர்மாவில் தான் நம்ம பிறந்திருக்கோம். கர்மா எப்போ வேலை செய்யும், நம்ம ஜாதக தசாபுத்தி வரும்போது கண்டிப்பாக அந்த கர்மா வேலை செய்யும். அப்போ ஜாதகத்தில் பிரபு ஜாதகம் உங்கள் ஜாதகம் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு வேலை செய்யும். உங்களுக்கு சொல்லுவாங்க, இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் வருது, இது நடக்கும்ப்பா, இது நடக்காதுப்பா, இதில் போங்கப்பா, இதில் போகாதீங்கப்பா, இந்த தொழில் பண்ணுங்கப்பா, இந்த பிஸ்னஸ் பண்ணுங்க, ஏதாவது சொல்லுவாங்க. ஜாதகத்தை வச்சு தான் சொல்ல முடியும். அதையும் இப்போ சுற்றி வரக்கூடிய கோச்சார கிரகத்துக்கு மேட்ச் பண்ணால் தான் ஒரு கரெக்டான ஒரு துல்லியமான ஒரு பதிவை நம்ம செய்ய முடியும். அதனால தான் எல்லா வீடியும் என்ன சொல்கிறோம், பிளே தமிழில் ஒரு பொது பலனாக பாருங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்கள் விருச்சக ராசியை பொறுத்தவரை 2ஆம் இடத்துல செவ்வாய், 3ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தார். இப்போ பாருங்கள் அவர் 4ஆம் இடத்துக்கு 24 போயிடுவார். ஏன்னா 3ஆம் இடத்துல வெற்றி ஸ்தானத்தில் செவ்வாய் உட்காந்துருக்காரு. இதுக்கு முன்னாடி நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப்பு, வேலை, தொழில், உத்தியோகம் எல்லாமே டவுன் தான். தொழில் சரியான அடி வாங்கியிருக்கும். எப்படி தொழில் தடினு இருக்கும். நிறைய பேருக்கு மருத்துவ செலவு கண்டிப்பாக இருந்திருக்கும். கண்ணு, காது, மூக்கு, தொண்டை, இந்த ஹோல் சூல் இடமா பாருங்கள் சில பேர் செலவு பண்ணியிருப்பாங்க மருத்துவ செலவு. அப்படி இல்லாட்டினா இடத்துலையோ வீட்லேயோ பூமியிலேயே ஏதாச்சும் ஒரு செலவு வந்துருக்கும் பாருங்கள். இப்போ நான் சொல்கிறேன், இடத்துலையே பூமியிலேயே ஒரு 2 மாதத்துக்கு, இப்போ ஒரு 1.5 மாதத்துக்குள்ளே பாருங்கள், இடத்துலையே பூமியிலேயே அப்பா சொத்துல, அம்மா சொத்துல ஏதாச்சும் ஒரு வில்லங்கம் கண்டிப்பாக வந்திருக்கும். ஒரு மனக்குழப்பம், ஒரு மன தருமாற்றம் கண்டிப்பாக வந்திருக்கும் பாருங்கள்.
என்னை வண்டி வாகனம் ரிப்பேர் வச்சுச்சு, எனக்கு செலவு வச்சுச்சு, எனக்கு வேலை கிடைக்கல, நான் வெளிநாட்டில் இருக்கேன், வெளியூரில் இருக்கேன், எனக்கு வேலை கிடைக்காம இன்னும் ரொம்ப நாள் இருந்துகிட்டே இருக்கேன், என்னை வேலையை மாற்றி விட்டாங்க, வேலையை சரியான ஒரு அமைப்பே கிடைக்க மாட்டுது அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு போனது யாருன்னா விருச்சக ராசி தாங்க. அது உள்நாடாக இருக்கட்டும் இல்லை வெளிநாடாக இருக்கட்டும், வேலை உத்தியோகத்தில் ஒரு மாற்றம் வந்திருக்கணும், இல்லை வேலையே விட்டுருக்கணும், ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்திருக்கும். நான் சொல்கிறது ஒரு 60 நாளுக்குள்ளே நான் சொல்கிறேன், இது கண்டிப்பாக நடந்துருக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள், அரசியல் அரசாங்க சார்ந்த விஷயம், உங்களோட உடம்பு ஆரோக்கியம், இது எல்லாமே ஒரு மந்தமனத்தன்மை தள்ளப்பட்டிருக்கும். இனிமே இந்த பிரச்சனை வராது. எப்படி இந்த பிரச்சனை அறவே வராது. செவ்வாயை தவிர்த்து எல்லா கிரகம் பயிற்சி ஆகிடும். செவ்வாய் 23 பயிற்சி ஆகும். எல்லா கிரகம் போய் 4ஆம் இடத்துல கேந்திர யோகத்தில் சுக்கரவான் திக்பலத்தில் 4ஆம் இடத்துல பலமாக உட்காந்துருக்காரு. எத்தனை பேர் வீடு கட்டணும் பிளான் இருக்கா? வண்டி வாகனம் வாங்கணும் பிளான் இருக்கா? வாங்கணும் என்ன ஓடணுமே. இப்போ கண்டிப்பாக 100க்கு 100% ஒன்று மனைவி பேரில் வாங்கணும், இல்லை கணவர் பேர் ஏதாச்சும் ஒரு வீட்டில் ஒரு வண்டியோ வாகனமோ வீடோ இடமோ சொத்தோ நீங்கள் வாங்க போகிறீங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது விருச்சக ராசி. இப்போ வேலை செய்யும் பாருங்கள், வண்டி வாகனம் வீடு பூமி சொத்து எல்லாமே வாங்கக்கூடிய யோகத்தை ஆட்டோமேட்டிக்காக அமைச்சு கொடுத்துரும் பாருங்கள். இந்த கிரகம் கொடுத்துருங்க, பிரம்மாண்டமான கார் வாங்குவீங்க, நல்ல யோகமான கார், யோகமான ஒரு விஷயத்தை யோகமாக பெருசாக பண்ண போகிறீங்க. இது மட்டும் கண்டிப்பாக இருக்குது. அது இல்லாமல் அரசாங்கம் சம்மந்தமாக எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, நான் அரசாங்கம் சொல்கிறேன், எது சம்மந்தமாக ஒரு வழக்கு இருந்தாலும் சரி, இடமோ பூமியோ சொத்தோ எது ஒரு வழக்கு இருந்தாலும் சரி, அந்த வழக்கில் இப்போ தீர்ப்பு உங்கள் பக்கம் விழும். அரசாங்கம் அரசியல் படிப்புகளில் ஒரு மாற்றம், இது எல்லாமே வேலை செய்யும். பார்த்துங்க, கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வரும். எந்த ஒரு வழக்குலையும் இப்போ விருச்சக ராசியை விட்டால் ஜெயிப்பாங்க. கரெக்டாக 13ஆம் தேதிக்கு அப்புறம் வாழ்க்கையில் ஜெயிச்சுருவாங்க. அரசியல் அரசாங்கத்தில் நல்ல ஒரு மாற்றம் உங்கள் லைஃப்பில் இருக்க போகுது. அம்மாவுடைய வேலையாகலாம், அப்பாவுடைய வேலையாகலாம், வெளிநாட்டில் வேலை பார்க்குற அனைவருக்குமே ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய 100க்கு 100% நம்ம எழுதி கொடுக்கலாம். ஏன்னா 6ஆம் வீட்டதிபதி 4ஆம் இடத்துல சனி பகவான் வீட்டில் உட்காந்துருக்காரு. கண்டிப்பாக 4ஆம் இடமே வெளிநாடு வெளியூர் தான். அப்போ வேலை உத்தியோகத்தில் அது ப்ரமோஷனை 10ஆம் இடத்த எல்லா கிரகம் பார்க்குறதால பட்டமோ பதவியோ புகழோ அந்தஸ்தோ கௌரவமோ எல்லாமே தேடி 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 கொடுக்கும் ராஜா. அப்போ வேலை உத்தியோகத்தில் ப்ரமோஷன் காத்திருக்குது. இப்போ இடம் வீடு வண்டி வாகனம் வாங்கலாம், சொத்துல வில்லங்கம் சரியாகும், பொருளாதார வருமானத்தில் சூப்பராக இருக்கும். ஏன்னா குருவுடைய பார்வை 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ வருமானம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். திருமணத்தில் காதல் திருமணம் 2வது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகும். திருமணத்தை பற்றி எக்காரத்தை கொண்டு நீங்கள் கவலைப்படாதீங்க. திருமண வாழ்க்கையில் நீங்கள் பெரிய லெவலுக்கு நீங்கள் போக போகிறீங்க. இந்த விருச்சக ராசியை பொறுத்தவரை பிடிச்ச பெண்ணு, காதல் திருமணம், குழந்தை பாக்கியம், இது எல்லாமே நீ ட்ரீட்மெண்ட் எடுத்துருங்க. ஏன்னா உங்களுக்கு 5ல் சனிப்பான வக்கர நிவர்த்தி கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்தை தடை பண்ணார், காதல் திருமணத்தை ரொம்ப தடை பண்ணார். இப்போ நடக்கும். விருச்சக ராசி காதல் திருமணம் 2வது திருமணம் எல்லாமே கைப்பிடி வரும். கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்கும். தொழில் உத்தியோகம் நல்லாயிருக்கும். லாபம் கமிஷன் வியாபாரம் சூப்பராக இருக்கும். பாருங்கள், இரும்பு சம்மந்த வேலை, நெருப்பு சம்மந்த வேலை, காக்கி யூனிஃபார்ம் பண்ணுறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங் வேலை பார்க்கக்கூடிய நம்ம எல்லாத்துக்கும் சொல்கிறேன், நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். மெயினாக மருத்துவத்துறை சூப்பராக இருக்கும். அக்கௌண்ட்ஸு கணக்கு வழக்கு துறை நல்லாயிருக்கும். இந்த துறை எல்லாமே இயங்கும்போது புதுசாக தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து கரெக்டாக 13ஆம் தேதிக்கு அப்புறம் தொழிலை காலை தூக்கி வைங்க. வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயங்க. விருச்சகத்துக்கு எல்லாமே யோகமாக இருக்குது. பார்த்துங்க, இடம் பூமி சொத்து வீடு வண்டி வாகனம் எல்லாமே வாங்கக்கூடிய யோகமும் நல்ல ஒரு அமைப்பான ஒரு சுப செலவு பண்ணக்கூடிய யோகமாக இருக்குது. இப்போ எடுங்க லாட்ரி யோகத்தை, ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து இப்போ எடுங்க லாட்ரி யோகத்தை. கண்டிப்பாக 100க்கு 100% விருச்சக ராசியை பொறுத்தவரை அடிக்கும் அடிச்சே தீரும். ஏன்னா எல்லா கிரகமும் சூரிய பகவான் வீட்டை பார்க்குது. எல்லாமே வெளிநாடு வெளியூர் எல்லாமே உங்களுக்கு லாபஸ்தான அதிபதியும் பலமாக இருக்கிறாரு. 4ஆம் இடத்துல போய் சேர்ந்து உட்காந்துருக்கு. அதனால கண்டிப்பாக அதுக்கான யோகம் மார்ச் மாதம் எண்டுக்குள்ளே கண்டிப்பாக உண்டு. பார்த்துங்க, பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார். மருத்துவத்துறை சூப்பராக இருக்கும். யூனிஃபார்ம் வேலை பார்க்குறவங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். போலீஸு இராணுவத்துறைனா செம்மையாக இருக்கும். பார்த்துங்க, இப்போ நட்சத்திர படம் பார்க்கும்போது இதில் ஒரு முதல் நட்சத்திரம் என்ன வரும்? விசாகத்தில் பிறந்தவங்க. இதுலேயுமே ஒரு பொறுமையான குணங்க. எப்படி? இதுலையுமே ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரித்து போகிற குணமும் தன்மையான குணமும் ஒழுக்கமான குணமும் நிறைய இருக்கும் விசாகத்தில் பிறந்துட்டாரு. நீங்கள் எது வந்தாலும் பயப்படாதீங்க. விசாகத்தில் பிறந்தவங்க எல்லாமே நல்லதாக மட்டும் நினைக்க, கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக மட்டும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இப்போ வேலை உத்தியோகம் ஒரு வம்பு வழக்கு பிரச்சனை நிறைய தடங்கள் தாமதம் நிறைய பார்த்துட்டு இந்த விசாகத்தில் பிறந்தவங்க நொந்து நூலாக இருக்காங்க. ஆனால் இனிமேல் கெட்டது நடக்காது. ஒரு சுப செலவு பண்ண போகிறீங்க. வீடோ இடமோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ வேலை மாற்றமோ தொழில் மாற்றமோ திருமண தடைங்கிறது எல்லாமே நல்ல ஒரு அமைப்பாக சூப்பராக இருக்குது. ஏன்னா நமக்கு விசாக நட்சத்திரம் நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தாங்க. இனிமேல் தான் உங்களுக்கு நல்ல நேரமே வருது. பார்த்துக்குங்க. அப்போ நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு உண்டு விசாகத்தில் பிறந்தவங்களுக்கு.
ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு துறையில் உள்ளவங்க, இந்த கமிஷன் வியாபாரம் பார்க்குறவங்க எல்லாரும் சொல்கிறேன் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்குது. அடுத்து அனுசனத்தில் பிறந்தவங்க ரொம்ப உழைக்கக்கூடிய திறமை இருக்குங்க. 24 மணி உழைக்க சொன்னாலும் உழைக்க ரெடிங்க. உழைப்பாளிகள் யாருன்னா அந்த அனுசத்தில் பிறந்தவங்க மட்டும்தான். கடுமையான உழைப்பாளிகள். உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக இப்போ கிடைக்குங்க. ஏன்னா சனிபான் வக்கரமாக இருந்தால் ரொம்ப புழிஞ்சு சாராக அவங்களுக்கு ரொம்ப தடங்கள் பண்ணிட்டார். படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு வெளியே எல்லாமே ஒரு தடங்கள் தாமதம் எது எடுத்தாலும் சரியாக அமையலைன்னு சொல்லி ஒரு குழப்பத்துக்கு தள்ளுது யாருன்னா அந்த அனுசத்தில் பிறந்தவங்க. ஏன்னா அவங்க நிறைய ஜாதகம் கொடுத்தது அனுசனத்தில் பிறந்தவங்க தான். இப்போ எல்லாமே டோட்டலாக மாறும் பாரு. வீடு வாங்குறதோ, இடம் வாங்குறதோ, வண்டி வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ, வெளிநாடு போகிறதோ, வெளியூர் போகிறதோ, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்குறதோ, தொழிலில் ஒரு மாற்றம் பார்க்குறது எல்லாமே சூப்பராக இருக்குது. அனுசத்தில் பிறந்தவங்க எல்லாருக்குமே நல்லதாக வருது. இனிமேல் கெட்டதே கிடையாது. நிறைய நல்ல விஷயம் உங்கள் பக்கம் தேடி வரும். படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பராக இருக்கும். நல்ல விஷயமா வரும். தயவுசெய்து கெட்டதை மட்டும் அனுசத்தில் யோசிக்காங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்து அனுசனத்தில் பிறந்தவங்க இனிமேல் தான் நல்ல லைஃப் கண்டிப்பாக இருக்குது, பார்த்துங்க. அடுத்து கேட்டேன்ஸில் பிறந்தவங்க கோட்டை கட்டி வாழக்கூடிய நேரம் வருதுங்க. எப்படி கோட்டை கட்டி வாழக்கூடிய நேரம் பயங்கரமாக அறிவாக திங்க் பண்ணுவீங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க. எப்போதுமே குடும்பம், ஃபேமிலி, தொழில், உத்தியோகம் நம்ம சொந்த காலம் நிற்கணுங்கிற அறிவான குணம், தன்மையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். இனிமேல் எது வந்தாலும் நீங்கள் பயப்படாதீங்க. ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க. இனிமேல் குழப்பம் இருக்காது. நிறைய செலவு நிறைய பார்த்துருக்கீங்க. நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது இந்த கேட்டேன்ஸை பிறந்தவங்க தான். இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் வருது. படிப்போ, கல்வியோ, வேலையோ, தொழிலோ, உத்தியோகமோ, வெளிநாடோ, வெளியூரோ, ஐடிஎஃப்லோ, அக்கௌண்ட்ஸு கணக்கு வழக்கு துறையோ, எல்லா கமிஷன் வியாபாரமோ எல்லாமே சூப்பராக இருக்குது. யார் இந்த கேட்டேன்ஸில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு லைஃப்பில் செட்டில் ஆகிற அமைப்பு எல்லாமே பக்காவாக இருக்குது. தைரியமாக இறங்கி அடிங்க. உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம். வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி விருச்சக ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.